போதையற்ற சமூகத்தை வென்றெடுப்போம். புதிது நேயர்களை இன்னும் ஒரு காணொளியிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு பாடசாலை மாணவனின், அதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை மாணவனின் கதையை உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக நாங்கள் இந்த ஒவ்வொரு கதையின் மூலமாகவும் ஒவ்வொரு படிப்பினையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த மாணவன் அவரது பெற்றோரால் ஒரு உளவளத் துணையாளர் என்ற வகையிலே எனக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவர்களது பெற்றோரை எடுத்துக்கொண்டால் தகப்பனானவர் அரசு துறையிலே ஒரு உயர்ந்த மட்டத்திலே வேலை செய்யக்கூடியவராகவும் தாய் ஒரு ஆசிரியையாகவும் இருப்பதை நான் அவதானிக்க முடிந்தது. அவர்கள் சொன்ன விடயம், இப்போது 2 நாட்களுக்கு முன்னர் தான் நாங்கள் தெரிந்து கொண்டோம் எங்கள் குழந்தை இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறது என்ற விடயத்தை. கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக இதை பாவித்ததாக அவர் சொல்லுகிறார். ஆனால் அவரிடம் எந்த அறிகுறியையும் நாங்கள் காணவில்லை என்ற விடயத்தை அவர் தெரிவித்தார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை நான் கேட்டபோது 2 நாட்களுக்கு முன்னர் குறித்தொரு நபரது பிறந்தநாள் கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டதாகவும் அந்த கொண்டாட்டத்திலே இவர் கலந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் போதைப்பொருள் பயன்படுத்தியது காரணத்தால் அல்லது அதிக அளவிலான போதைப்பொருளை பயன்படுத்திய காரணத்தினால் மயக்கமுற்று அந்த மயக்கம் தெளியாத பயத்தினால் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வைத்தியசாலையிலே செய்யப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் அடிப்படையிலே அவர் போதைப்பொருளை பயன்படுத்தியிருக்கிறார் என்ற உண்மை தெரிய வந்திருக்கிறது. அப்படியாக இருந்தால் இந்த பெற்றோருக்கு இவ்வளவு காலமும் அவரது பயன்பாடு தெரியாமல் போனதுக்கான காரணம் என்ன? அவர்கள் சொல்லுவதன்படி வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு 10 ரூபாய் காசு கூட இவ்வளவு காலத்துக்கு அவர் எடுத்ததில்லை. எந்த செலவீனத்தையும் அவர் செய்ததில்லை. அவருக்கு பொக்கெட் மணியாக கொடுக்கப்படக்கூடிய 50-100 ரூபாய் காசு கூட அப்படியே அவரது சட்டைப்பைக்குள்ளே இருப்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். எனவே அவர் தொடர்பாக நாங்கள் சந்தேகம் கொள்ளவில்லை என்ற விடயத்தை அவர்கள் தெரிவித்தார்கள். நான் அந்த மாணவனை தனியாக எடுத்து அவரிடம் கதைத்த போது எனக்கு விளங்க வந்த விடயம், கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக எந்தவித செலவும் இல்லாமல் அவர் அழகான முறையிலே இந்த போதைப்பொருள் பயன்பாட்டை செய்திருந்தார். அதாவது இவரது வீட்டுக்கும் பாடசாலைக்கும் இடையிலே ஒரு பாரிய தூரம், ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் காணப்படுகிறது. இதற்கு மத்தியிலே ஒரு நகர அமைப்பு, ஒரு நகர் மையம் காணப்படுகிறது. இந்த நகர் மையமானது போலீஸ் கெடுபிடிகள், ஏனையவர்களது கெடுபிடிகள் அதிகமான ஒரு பிரதேசமாக இருக்கிறது. ஆனால் இந்த சிறுவனது வீடு இருக்கக்கூடிய பகுதி, அதே போல் அந்த பாடசாலை இருக்கக்கூடிய பகுதி ரெண்டும் ஒன்றுக்கொண்டு ஆப்போசிட்டாக இருந்தாலும் அந்த 2 பகுதிகளும் அந்த அளவுக்கு சனத்தொகை இல்லாத, குறைந்த சனத்தொகை உள்ள ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது. எனவே போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு இந்த பிரதான நகர மையத்தை தாண்டி இந்த போதைப்பொருளை கொண்டு செல்வது ஒரு சவாலாக இருந்தது. இதற்காக வேண்டித்தான் இந்த குறிப்பிட்ட நபரை அண்டி, இந்த மாணவனை அண்டி அவர்கள் கதைத்து அவரை இதற்காக ஏற்பாடு செய்து அவரை பயன்படுத்தி போதைப்பொருளை கடத்தி இருக்கிறார்கள். அதாவது இந்த மாணவன் டெய்லி, ஒவ்வொரு நாளும் காலையிலே மிகவும் நேரத்தோடு பாடசாலைக்கு செல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார். அவர் சொல்லும்போது பெற்றோர் கேட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதில், நாங்கள் நண்பர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடசாலையிலே காலையிலே கல்வி கற்கிறோம், அதுக்காகத்தான் நான் செல்கிறேன். இதை பெற்றோரும் நம்பியிருந்தார்கள். இந்த குழந்தை செய்த வேலை, அவர் நேரத்தோடு வந்து குறித்த அந்த போதைப் பொருட்களை அந்த இடத்திலே இருக்கக்கூடிய நபரிடமிருந்து பெற்றுக்கொண்டு தனது பாடசாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தனது பைசிக்கல் மூலமாக அதை எடுத்துக்கொண்டு சென்று கொடுத்திருக்கிறார். இவ்வாறாக அவர் கொண்டு சென்று கொடுத்ததற்காக வேண்டி அவருக்கு ஒரு சிறு தொகையான அளவு போதைப் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பணமாக அல்ல, பொருளாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருளைத்தான் ஒரு சில நண்பர்களோடு சேர்ந்து இவர் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்திருக்கிறார். விசேஷமாக சில நாட்களிலே இவர் பாடசாலைக்கு செல்லுகிறேன் என்று நேரத்துக்கு வீட்டை விட்டு வந்திருந்தாலும், நான் பாடசாலை விட்டுத்தான் வீடு வந்தேன் என்று சொல்லி அந்த குழந்தை பாடசாலை விட்ட நேரத்துக்கு சரியாக வீடு வந்திருந்தாலும் பாடசாலை செல்லாத ஒரு விடயத்தை பின்னர் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மாதத்திலே 8 நாள் 10 நாள் பாடசாலைக்கு செல்லாத ஒரு மாணவனாக இவர் இருந்திருக்கிறார். இதில் 2 விடயங்கள் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. தாய் தகப்பன் 2 பேருமே தொழில் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் குழந்தைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு, அவரிடம் காட்டக்கூடிய அந்த ஆர்வம் குறைவடையக்கூடியதாக இருக்கிறது. அன்பு என்பது, பாதுகாப்பு என்பது மனிதனுடைய ஒரு அடிப்படை தேவை.
இந்த அடிப்படை தேவை நிறைவேற்றப்படாத கட்டத்திலே அந்த மனிதன் வேறெங்காவது இந்த தேவைகளை தேடி செல்லக்கூடிய அல்லது பிழையான வழிகளிலே அதை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. இரண்டாவது, பாடசாலைக்கு சென்ற மாணவன் சீருடையிலே சென்றிருக்கிறான், எனவே இவன் பாடசாலைக்குத்தான் சென்றிருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையிலே அந்த பெற்றோர் அவனை விட்டிருந்தார்கள். எனவே நாங்கள் பெற்றோர்களாக இருக்கும்போது பாடசாலை சீருடையிலே எங்களது பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்றிருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் தலா மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த குறிப்பிட்ட வகுப்பாசிரியரை தொடர்பு கொண்டு இந்த மாதத்திலே அவன் எத்தனை நாள் சென்றிருக்கிறான், எத்தனை நாள் பாடசாலை செல்லாமல் இருந்திருக்கிறான், உண்மையாக வீட்டுக்கு தெரிந்து எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்கிறான் என்ற விடயங்களை தேடி பார்ப்பது பெற்றோராகிய எங்களது கடமையாக இருக்கிறது. இவ்வாறாக நாங்கள் தேடும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நாங்கள் ஆரம்ப வீடியோக்களிலே பார்த்த முன்னைய வீடியோக்களிலே போதைப்பொருள் பயன்படுத்துவதை எவ்வாறு இனங்காணலாம் என்ற விடயத்தை பார்த்திருக்கிறோம். அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த அதீதமான பணச்செலவு மற்றும் பாடசாலைக்கு செல்லாமல் அல்லது வேலைக்கு செல்லாமல் லீவு போடுவது. இந்த சந்தர்ப்பத்திலே இது இரண்டும் ஏற்படாத ஒரு நிலைமையில் கூட இந்த குறிப்பிட்ட மாணவன் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் குழந்தைகள் மீது அதிக கரிசனை எடுத்து அதிக ஆர்வம் காட்டி ஒவ்வொரு நாளும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை சரியாக பார்த்து கொள்வதன் மூலம் ஒரு போதையற்ற சமூகத்தை எங்கள் குழந்தைகளை போதைப் பொருளை விட்டு பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்ற விடயத்தை உங்களுக்கு முன்வைத்து இன்னும் ஒரு காணொளியிலே சந்திக்கும் நோக்கத்தோடு விடைபெறுகின்றேன். நன்றி. போதையற்ற சமூகத்தை வென்றெடுப்போம். விழிப்புணர்வு தொடர்.